வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் ஊரில் ஓடுற துறிஞ்சல் ஆறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் வந்து துறிஞ்சல் ஆறு வந்து கிராஸ் ஆகுது. நாங்கள் வந்து இங்கே அணை கட்டியிருக்காங்க. எங்கள் ஊருக்குள்ள வந்து பயன்படுது. எங்கள் ஊரில் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்து இது ஓடுது. 4 to 5 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வந்து ஓடுதுங்க. இந்த ஆறு ஓடுதுங்க. இல்லை, ஆறு ஓடுது. பல ஓடைகளும் பல குளங்களுடைய நீர் வழித்தடங்களும் வந்து சேரக்கூடிய இந்த ஆறாக வந்து ஓடிட்டுருக்கு. இது வந்து ஆரம்பிக்கக்கூடிய இடப்பகுதி பார்த்திங்கன்னா கவுத்தி வேடியப்பன் மலையில் தான் ஆரம்பமாகுது துறிஞ்சல் ஆறு. இந்த துறிஞ்சல் ஆறு என்று பெயர் வரக்கூடிய காரணமாக அமைகிறது வந்து முன்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருகைன்னு இந்த பேர் பேரை சொல்லியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. முன்னொரு ஆரம்ப காலகட்டத்தில் நூற்றாண்டுகள் முன்னாடி வந்து. அதுக்கப்புறம் மருவி கர்நாடகா அப்படின்ற ஒரு புத்தகத்தில் பதிவு செய்யும் மன்னர்கள் ராஜாக்கள் புக்கில் வந்து பதிவு செய்யும் போது இது வந்து துறிஞ்சல் ஆறு, துறிஞ்சி ஆறு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக மருவி துறிஞ்சல் ஆறு அப்படின்னு வந்து மருவி வந்திருக்கு. திருத்தகிகை அப்படின்னு பேர் வந்து மாறி திருநதி அப்படின்னு மாறி இருக்குது. அதுக்கப்புறம் துறிஞ்சல் ஆறு அப்படின்னு. வௌவால்கள் வசிக்கக்கூடிய உசில மரம் சொல்லக்கூடிய துறிஞ்ச மரம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஆற்றங்கரம் ஓரமாக அதிகமாக மரம் இருக்கிறதால அந்த துறிஞ்சல் ஆறு பேர் வந்து வரக்கூடியதாக சொல்கிறாங்க. அப்படியா பயணித்து ஒரு 65 கிலோமீட்டர் வந்து கவுத்தி வேடியப்பன் மலையிலிருந்து இப்படியே திருக்கோவிலூர் சொல்லக்கூடிய தென்பெண்ணை ஆற்றில் வந்து 65 கிலோமீட்டர் பயணித்து பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு நெல் மணிகள் விளைவிக்கக்கூடிய நிலங்கள் வந்து ஆற்றுப்படுகை ஓரமாக வந்து நிறைய நிலங்கள் அமைத்து விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய உழவர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இந்த ஆறு ஓடிக்கொண்டு இருக்குங்க. நாங்களாம் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து ரொம்ப வெளிமையாக இருந்தது. ரொம்ப ஒரு 2000 காலகட்டத்தில் 2005 காலகட்டம் வரைக்கும் இந்த தண்ணி வெளிமையாக இருந்திருக்கு. இப்போ நாங்களும் எங்களுக்கு ஒரு 50 சென்ட் இருக்குது, அங்கேயே வந்து நல்ல தண்ணி வெளிமையாக இருந்திருக்கு. இந்த தண்ணி குடிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கரு நிறத்தில் காணப்படுது பாருங்கள். தண்ணியை பார்த்தாலே தெரியும். இதை வந்து இப்போ வந்து சாக்கடை நீர் இதெல்லாம் வந்து ஆற்றுப்படுகையிலே வந்து கலக்கிறாங்க. அது மிகவும் தவறான ஒன்று. சுத்திகரித்து அதை வந்து தனியாக நீங்கள் அதை வந்து சுத்திகரித்து தண்ணியை வந்து கலத்தி விடணும் ஒழிய இதை வந்து டேரெக்டாக அந்த ஆற்றில் வந்து கலந்து விடத்தால் வந்து கரையில் காணப்படுது பாருங்கள். அதுக்கு முன்னாடி உள்ள தர வரைக்கும் கல் இருக்கா, மண் இருக்கா, தண்ணி எவ்வளோ க்ளீன் இருக்குது, எவ்வளோ மீன் இருக்குது, ஜீவராசிகள் என்ன இருக்குது எல்லாமே வந்து தெரிஞ்சதாக இருந்தது. நல்லா பயன்படுத்துகிறாங்க ஜனங்க வந்து. இந்த தண்ணி குடிச்சும் இருக்காங்க, நானும் குடிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரையால் மாதிரி சாக்கடை தண்ணியெல்லாம் கலந்து என்ன ஆற்றுப்படுங்களும் குளங்களையும் வந்து தண்ணி வந்து கலந்துடுறாங்க. இப்போ வந்து மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது. இதை வந்து அரசு நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். துறிஞ்சல் ஆறுங்கிறது வந்து தூய்மையான தண்ணியாக, மழை தண்ணியாகவும் குளங்கள் தண்ணியாகவும் பல ஆறுகள் சிற்றோடைகளும் கலந்து ஓலையாறு தண்ணி. எங்கள் ஊரில் காடு வந்து ஒரு 1000 ஏக்கரில் இருக்குது. அந்த காடு வேளானந்தல், வெள்ளாண்பிள்ளை பெற்றால், இப்படி ராஜாபாளையம், இப்படியான பல கொலக்கடி, இப்படியான பல ஊர்களை உள்ளடக்கிய ஒரு காடு இருக்குது. அந்த காடுகளை வரத்துக்கூட தண்ணியோடு இந்த ஓலையாறு வழியாக அந்த தண்ணி வந்து கலக்குதுங்க. இந்த திருவண்ணாமலை தண்ணி சாக்கடை தண்ணி எல்லாம் வந்து இப்போ கலந்து இதில் விடுறதால வந்து தண்ணி கருமையான நிலையாக ஏற்பட்டிருக்கு. திருவண்ணாமலை சொல்ல பல வில்லேஜுகள் கூட டெவலப் ஆகிட்டு சாக்கடை தண்ணியெல்லாம் கலந்து வருது. மிகவும் அதை தடுக்கணுங்க. வந்து அது வந்து ரொம்ப விவசாயத்துக்கு சீர்கேடாக இருக்குது. சுத்தம் பண்ணி இப்போ அனுப்புனா நல்லா இருக்கும். என்னோடய கருத்தாக சொல்கிறேன். யாரையும் வந்து புண்படுத்தலை. வந்து யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். எந்த அரசு சம்மந்தமாக எந்த தப்பாக எடுத்துக்க வேண்டாம். எங்களுடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணுறோம். இந்த தண்ணி வந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பல ஏக்கர்கள் வந்து பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கு திருவண்ணாமலை வந்து இந்த மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சொல்கிறேன். நானும் மற்ற தாலுக்கு திருவண்ணாமலை தாலுக்கில் வந்து இது வந்து விவசாயிகளுக்கு நெல்மணியை விளையக்கூடிய பகுதியாக வந்து துறிஞ்சல் ஆறு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்குது. இந்த சம்பந்தனூரில் என்றக்கூடிய பகுதியில் வந்து இந்த வந்து ஒரு 12 ஏரிகளுக்கு நந்தன் வாழ்க்கால் அப்போ வந்து ஏதோ ஒரு சபதம் மாதிரி, அது ஒரு ராஜா சபதம் மாதிரி, அது வந்து நந்தன் வாழ்க்கால் வந்து ஒரு ராஜா அவங்க பொண்ணுக்காண்டி ஒரு குளம் வெட்டின்னு போனாங்க. அப்போ வந்து ஒரு காவா வெட்டி ஒரு குளத்தில் தண்ணி எடுத்து போய் சேர்ப்பறதுக்காண்டி அது ஒரு கதை இருக்குது, தனி கதை. அதுக்காண்டி எடுத்து போனாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அரசு சரியான நடவடிக்கை நல்ல ஒரு ஃபண்டு ஒதுக்கி நல்லா எடுத்து இந்த தண்ணியை வந்து இன்னும் ஆற்றில் வேஸ்ட்டாக போய் சேர்க்காம உபரி நீரெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு 12 ஏரிகளுக்கு வந்து 12 ஏரி மேற்பட்ட ஏரிகளும் குளங்களும் வந்து பயன்படுற மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த நந்தன வாழ்க்கையால் திட்டம் வந்து இந்த துறிஞ்சல் ஆறு என்ற வகையில் வந்து போய் சேருது. இந்த ஆறு வழியாக வந்து பிரித்து விடுறாங்க. அங்கே வந்து ஃப்ரிட்ஜு கட்டி கரெக்டாக வந்து கேட்டு திறந்து கரெக்டாக விடுறாங்க. ஜனங்களுக்கு நல்ல பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குதுங்க. மற்றும் வந்து துறிஞ்சாபுரம் என்ற பேர் வந்தது. துறிஞ்சாபுரம்ன்ற ஒரு ஊரும் இருக்குது. துறிஞ்சல் ஆறுக்கு வந்து அதனுடைய வரலாறும் இருக்குது. அந்த ஊர் ஒட்டிய பகுதியில் இருக்குது. மற்றும் இந்த இன்னொரு விசேஷம் என்னன்னா, திருவண்ணாமலையில் திரு அண்ணாமலையார் என்ற ஊருக்கு வந்து திரு அண்ணாமலைன்னு வந்தது. அதுக்கு வந்து அண்ணாமலையார் இந்த ஆற்றில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வல்லாள மகாராஜா அவருக்கு வந்து குழந்தைகள் இல்லாதால அவரே வந்து தோத்தரித்து கனவுல வந்து நான் வந்து உன் மகனாக வந்து உனக்கு வருஷம் ஒரு முறை வந்து மாசி மகத்தன்று
உனக்கு திதி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் வந்து சபதம் கொடுத்தார் அண்ணாமலையார். அவர் வந்து ஒரு மன்னருக்காண்டி, ஒரு சாதாரண ஒரு மனிதருக்காண்டி வந்து தெய்வமே வந்து இந்த ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு புண்ணிய நதியாகவும் விளங்குதுங்க, செயல்படுதுங்க. எல்லாரும் வந்து இதை வந்து இந்த ஆறை ஒரு நன்மையை வந்து பதிவு பண்ணுங்கள் கமெண்ட்டில். வந்து எனக்கு தெரிஞ்சதை பதிவு பண்ணியிருக்கேன். நாங்களும் எங்கள் ஊரில் வந்து திருவண்ணாமலை வந்து நெற்களஞ்சியத்துக்கு முதன்மைத்துவமாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இப்போ வந்து நெற்களஞ்சியத்துக்கு முதன்மை வந்து தஞ்சாவூர் இருந்தது. இப்போ வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தான், திருவண்ணாமலை உட்பட்ட ஆரணி, வந்தவாசி, திருவண்ணாமலை பகுதி தான் இருக்குது. அதுக்கு வந்து முக்கியமான ஒரு பகுதியாக வந்து திருவண்ணாமலை தாலுக்கில் வந்து துறிஞ்சலாறு தான் இருக்குது. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.